அனைவருக்கும் வணக்கம். கடினமான முயற்சிகளால் மட்டுமே வெற்றிகள் விளைகின்றன என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற போக்சோ ஆக்ட் 2012 சாப்டர் 9 பார்த்து கொண்டு வருகிறோம். மிசிலேனியன்ஸ், பல வகைப்பட்டவைகள். அதில் செக்ஷன் 39 to 46 இருக்குது. ஆல்ரெடி நம்ம 39 40 பார்த்துட்டோம். இன்று 41 என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் 3 to 13 not to apply in certain cases. ஒரு குறிப்பிட்ட வழக்குகளில் இந்த பிரிவுகள், இந்த சட்டத்தில் இருக்கின்ற பிரிவுகள் 3 முதல் 13 வரை இருக்கின்ற ப்ரொவிஷன்கள் இதுக்கு பொருந்தாது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி என்றால் அதாவது போத் இன்க்ளூசிவ் இருக்குது. அப்போ இந்த 3, 13 உள்ளடங்கலாக தான் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் இதை விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போ அந்த 3 முதல் 13 வரை என்ன சொல்கிறது என்பதை முதல்ல பார்த்துருவோம். வாட் இஸ் வாட் பார்த்துருவோம். அதை எடுக்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்த்துப்போம். இங்கே பாருங்கள், செக்ஷன் 3 பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுருமா தான் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால், டிஃபைனிங் செக்ஷன் 2 செக்ஷன் 1ல் எஃப் ஃபி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது இன்னொன்று பாருங்கள், இங்கே டிஃபைனிங் செக்ஷன் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆனால் அங்கே டிஃபைன் பண்ணிக்க மாட்டாங்க. இதுவே சேம் மீனிங் எங்கே இந்த 3இல் குறிக்கப்பட்டிருக்கின்ற அதே அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போது எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபைனிங் செக்ஷனு, ஈவன் நம்பர்லாம் வந்து பனிஷ்மெண்ட்டு. இதில் பார்த்துங்க கரெக்டாக. இப்போ 4ல் பனிஷ்மெண்ட் அதுக்கு, அதாவது ஃபார் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் உள்நுழைத்து பாலியல் தாக்குதல் செய்தல் என்பது. 5 அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டு டிஃபைனிங் ஏவில் இந்த ஏ ஞாபகம் வச்சுங்க. டிஃபைனிங் செக்ஷனில் 2(1)A என்பது இந்த அக்ரிவேட்டட் என்று முதல் வருதில்லை, அது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது மிகவும் அதாவது கொடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்தல். இப்போ 6 பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இந்த போக்சோ ஆக்டில் இது ஒரு முக்கியமான செக்ஷன். ஏன் சொல்லுங்கள்? ஏனென்றால் அந்த ஒரே பிரிவில் தான் அந்த ஒரே இது தண்டனைக்கு மட்டும்தான் மரண தண்டனை கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு குற்றமாகும் இது. சரி, அப்புறம் செக்ஷன் 7 பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட், பாலியல் தாக்குதல். எங்கே டிஃபைன் பண்ணுறாங்க? 2(1)ல் ஹையில் அது. சரி, 8 அதற்கான தண்டனை. இப்போ 9 பார்த்தீங்கன்னா அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட், மிகவும் கொடுமையான பாலியல் தாக்குதல். டிஃபைனிங் பாருங்கள், டெஃபனிஷன் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2(1)ல் பி. இங்கே 9 திருப்பி போட்டிங்கன்னா பி வந்துடும் டிஃபைனிங் செக்ஷன். இப்போ டிஃபைனிங் படிக்கும்போது அந்த பிஏ இப்போ போட்டிங்கன்னா பி வந்துடும். அப்படி அவ்வாறு நீங்கள் நினைவுத்து கொள்ளலாம். இப்போ 10ல் பனிஷ்மெண்ட் ஃபார் அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டு. அப்புறம் 11ல் இங்கே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க, செக்ஷுவல் அசால்ட் இருக்கும், அப்புறம் பெனிட்ரேட்டிவ் அசால்ட் செக்ஷுவல் அசால்ட் இருக்கும், அப்புறம் ஹராஸ்மெண்ட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள். எங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க? 2(1)ல் ஜேவில். சரி, இதற்கான பனிஷ்மெண்ட்டு செக்ஷுவல் 12ல். இப்போ 13 வந்து யூஸ் ஆஃப் சைல்டு ஃபார் போர்னோகிராஃபிக் பர்பஸஸ், அந்த ஆபாச படங்களை எடுப்பதற்காக குழந்தையை பயன்படுத்தல் பற்றி சொல்லியிருப்பார்கள். சரி, இவை அனைத்துமே எப்பொழுது பொருந்தாது என்று சொன்னால், இங்கே பாருங்கள், ஷல் நாட் அப்ளை இன் கேசஸ் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மருத்துவ பரிசோதனை செய்கின்ற போது, ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மருத்துவமனையினுடைய சிகிச்சை பெறுகின்ற போது. சரி, அப்போது ஆஃப் எ சைல்டு வென் சச் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், சச்சுனது அத்தகைய மருத்துவ பரிசோதனை, ஆர் அத்தகைய மருத்துவ சிகிச்சை இஸ் அண்டர்டேக்கன் வித் த கன்சென்ட் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன். இப்போ வழக்கம் போல் நாம் இதை ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும், எப்பொழுதும் நம்ம நினைவில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இவங்க பேரண்ட்ஸு இல்லை கார்டியன், யார் இந்த குழந்தைனுடைய பிலோ 18 இயர்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை சொல்லுது எனக்கு ப்ரைவேட் பார்ட்டில் வந்து வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ என்ன பண்ண, அப்படியா அந்த மருத்துவரிடம் கூடுமலான்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனோ மருத்துவரிடம், இவர் தான் டாக்டர், மருத்துவரிடம் கூட்டி செல்கிறார்கள். மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறார். யார் இவருடைய இந்த பேரண்ட்டுடைய கன்சென்ட்டோ அல்லது கார்டியனுடைய கன்சென்ட்டோட தான் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய அந்த மருத்துவ அறைக்கு அழைத்து சென்று அந்த குழந்தையை மருத்துவ பரிசோதனை செய்கிறார் அல்லது அதற்கு சிகிச்சை அளிக்கிறார். அவ்வாறு அளித்து விட்டு வந்து விடுகிறார்கள். அப்புறம் அந்த குழந்தை போய் பெற்றோரிடம் சொல்கிறது, அந்த டாக்டர் அல்லது யார் அந்த பரிசோதனை செய்தாரோ அல்லது யார் அது சிகிச்சை அளித்தாரோ இந்த மாதிரி என்னுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்லாம் தொட்டு இது மாதிரிலாம் செய்தார் என்று அந்த குழந்தை வந்து இவரிடம் சொல்கிறது. இவர்கள் அந்த காவல் நிலையத்தில்
ஒரு புகாரினை கொடுத்து இந்த செக்ஷன் 13 இருக்குல்ல 13 வரை, அதாவது 3 முதல் 13 வரை இந்த போக்சோ ஆக்ட் 2012 இருக்கின்ற இந்த குற்றங்களில் இது வருகிறது என்று இவர்களை தண்டிக்க முடியுமா அல்லது அவர்களுக்கு அது பொருந்துமா என்றால் தண்டனைக்கு என்றால் பொருந்தாது. இதை சொல்வதுதான் செக்ஷன் 41 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் மற்ற சட்டங்களில் எங்கெங்கே இருக்கின்றது பார்ப்போம். இப்போ பாரதிய நியாய சன்னிதா 2023ல் செக்ஷன் 2ல் செக்ஷன் 3 சைல்டு 3னா ஏபிசி சைல்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 2ல் 10 ஜெண்டர் பாலினம், எம்எஃப்டினா மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர். இது எப்படி ஞாபகம் வச்சலாம்னு சொன்னால் 10 பாலினம் அப்படின்னு ஞாபகம் வச்சலாம். சரி, இப்போ பிஎன்எஸ்எஸ் 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதாவில் எங்கே இருக்குன்னு சொன்னால் 21Qவில் அஃபென்ஸ் குற்றம் புரிதலாம் கியூவில் வந்து இல்லைங்க, கியூவில் நில்லுன்னு சொல்லுவாங்க, ஜெயிலில் சொல்லுவாங்களே அதான் கியூவில். ஒரு செக்ஷன் 184 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம் ஆஃப் ரேப், பாலியல் பலாத்கார வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனை செய்தல். சரி, செக்ஷன் 51 பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ் பை மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அட் ரெக்வஸ்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர். காமனாக வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட எதிரி இருக்கிறார் சொன்னால் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ரெக்வஸ்டேஷன் கொடுப்பாங்க, இவர் வந்து பரிசோதனை பண்ணணும், மருத்துவ பரிசோதனைனா அதன் அடிப்படையில் மருத்துவ பரிசோதனை செய்தல். செக்ஷன் 52 பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் பர்சன் அக்யூஸ் ஆஃப் ரேப் பை மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அதாவது பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற எதிரியில் அவனை மருத்துவ பரிசோதனை செய்தல். யார்? மருத்துவ மெடிக்கல் ப்ராக்டிஷனர். செக்ஷன் 53 பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் அரஸ்டட் பர்சன் பை மெடிக்கல் ஆஃபீஸர், காமனாக கைது செய்யப்பட்ட நபர்களை மருத்துவ பரிசோதனை செய்தல் பற்றி சொல்கிறது. இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பார்த்தல, அதில் ஒரு ட்ரையாங்கலில் பார்ப்போம் எந்தெந்த பிரிவில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாரதிய நியாய சன்னிதா 2023ல் செக்ஷன் 75ல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கும். ஓல்டு ஐபிசியில் 354 ஏவில் இருந்தது. சரி, இங்கே போக்சோ ஆக்ட் 2012ல் செக்ஷன் 21Jவில் டிஃபைனிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஆனால் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே அதை எங்கே டிஃபைனிங் எடுத்துக்கொள்ள வேண்டும், இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட் 2012ல் செக்ஷன் 11ல் அங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்னவென்றால். அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பிரிவு 11ல் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். இவ்வாறாக இந்த ட்ரையாங்கலை நாம் இப்படி போட்டு பார்த்து கொண்டால் நமக்கு அந்த மெமரிக்கு வெரி ஈஸியாக இருக்கும் என்று கூறி, இவ்வாறு ஒவ்வொரு சட்டப்பிரிவுகளையும் படிக்கின்ற போது நீங்கள் தொடர்புடைய சட்டப்பிரிவுகளையும் எந்தெந்த சட்டத்தில் உள்ளது என்பதை பார்த்து படித்தால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.